ஒரு தகப்பனோட வேலை தன் மகனுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிற வேலை இருக்கு. இது தாய்க்கு தான் அந்த வேலைன்னு சொல்லிட்டு ஒதுக்கூடாது. காலையில எந்திரிச்சு ஜென்ட்ஸ் தனியா ப்ரேயர் பண்றாங்க அப்படின்னு என்னோட ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாரும் ரோல் மாடல் இல்லை. நான் பார்க்கல. கண்டிப்பா இப்ப நான் இந்த இது மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன். எல்லா ஆம்பளைங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க, நீங்க பாக்குறவங்க எல்லாரும் காலையில எந்திரிச்சு மனைவியோட பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணணும். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாய் இருக்கிறதா? ஆண்டவர் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாய் இருப்பதையே விரும்புகிறார். ஒரு தம்பதியர் திருமணமாகிற அந்த நாளில் துவங்குகிற அந்த மகிழ்ச்சி ஆயுசு காலம் முழுவதும் நீடிக்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றனர். ஆனால் பல நேரங்களிலே வருத்தமான உண்மை, வாழ்க்கையில விவாக வாழ்க்கை கசக்க துவங்குகிறது. அதற்கு பல காரணங்கள் உண்டு என்பது உண்மைதான் என்றாலும் ஒரு முக்கியமான காரணம் ஆண்களினுடைய தேவை என்ன என்பதை பெண்கள் சரிவர புரிந்து கொள்ளாதது ஒன்றாக அமைகிறது. எனவே இந்த நாள் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை என்கிறதான இந்த நிகழ்ச்சியில ஆண்களினுடைய தேவை என்ன என்று நாம் இன்றைக்கு கலந்து பேச போகிறோம். இந்த நாள் நிகழ்ச்சியிலும் அமெரிக்க தேசத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு நல்ல ஒரு தொழில் அதிபராக இருக்கிற அருமையான சகோதரர் ஜோசப் மனோகர் அவர்கள் ஒரு குடும்பத்திலே ஆணின் தேவை என்ன என்பதை குறித்து நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். அத்துடன் நம் நடுவில் இருக்கிற சிறப்பு விருந்தினர்களும் நம்மோடு கூட கலந்து பேசுவார்கள். நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோமாக. We greet you all one more time in the name of Jesus Christ. மீண்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். Earlier we saw the roles of a man. இதற்கு முந்தின வார நிகழ்ச்சியிலே ஆண்களின் பங்கு என்ன குடும்பத்தில் என்று பேசினோம். He also has a needs to be fulfilled. அவருடைய பங்கு என்ன என்பதை பார்த்த பிறகு அவருக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய தேவைகள் இருக்கிறது என்பதையும் நாம் அறிய வேண்டும். Needs you cannot live without. தேவை என்று சொல்லும் பொழுது அது இல்லாமல் வாழ முடியாது என்கிறது தான் உண்மை. You may have a desire or you may have a want, but if you have a need that is not met, it is difficult to live. உங்களுக்கு விருப்பங்கள் இருக்கலாம், உங்களுக்கு பற்றுகள் இருக்கலாம், ஆனால் தேவை என்று வரும் பொழுது இது இல்லாமல் வாழ முடியாது. You may have a small bicycle. If you don't have a car, still you can go from one place to another. நீங்கள் கார் ஒன்று வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஆனால் கார் இல்லை, வெறும் சைக்கிள் ஒன்றுதான் இருக்கிறது. ஆனாலும் அதை பயன்படுத்தி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போய் விடலாம். But the need is something, it has to be fulfilled. ஆனால் தேவை என்று சொல்லும் பொழுது அது கட்டாயம் சந்திக்கப்பட வேண்டிய ஒன்று. So one of the key roles for a man is to have the honor and the respect from his wife. எனவே ஆண்களின் தேவைகளில் முதலாவதும் மிக முக்கியமானதுமான ஒன்று தன் மனைவியிடத்திலிருந்து மரியாதையும் கனமும் அவருக்கு கிடைக்க தேவை. You can read the Bible from Genesis to Revelation. You will never find God giving an advice asking male to love, to submit to his wife. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ வரை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஒரு இடத்தில் கூட ஆண்கள் பெண்களுக்கு இணங்கி நடக்க வேண்டும் என்ற அளவில் எந்த வார்த்தையும் பார்க்க முடியாது. You will always find love your wives. எப்பொழுதுமே சொல்லப்பட்ட வார்த்தை ஆண்களுக்கு சொல்லப்படும் போது உன் மனைவியிடத்தில் அன்பு கூறு என்றுதான் வருகிறது. In the same way you will find a woman is not advised to love her husband but to submit to her husband. அதுபோலவே மனைவியை பார்த்து வேதம் சொல்லும் பொழுது உன் கணவனை நீ இணங்கி நட, கணவனுக்கு கீழ்ப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கணவனிடத்தில் அன்பு கூறு என்ற விதத்தில் சொல்லப்படவில்லை. For a woman, love is the fuel to function. பெண்ணை பொறுத்தவரையிலே அன்புதான் அவர்களை இயக்குகிற எரிசக்தியாய் இருக்கிறது. But for a man, honor and respect is the number one. ஆனால் ஒரு ஆணை பொறுத்தவரையிலே மரியாதையும் கனமும் தான் அவரை இயங்க வைக்கிற எரிசக்தி. Ephesians 5 verse 22 says, wives submit to your husbands. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, மனைவிமார்களே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். How you have to submit? It says, wives submit to your husbands as to the Lord. கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்களுடைய கணவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. It's a key to understand, as to the Lord you submit to your husbands. கர்த்தருக்குள் என்கிறதான அந்த வார்த்தை தான் மிக முக்கியமான வார்த்தை. கணவருக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருக்குள் நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். If a man does not bring money to the house for the food, he feels totally insecure. ஒரு ஆண் வீட்டிலே
ஆகாரத்துக்கு பணம் அவர் கொண்டு வரவில்லை என்று இருக்குமானால் அவர் ரொம்ப பாதுகாப்பு அற்றவரை போல உணர்கிறார். When he loses his job, he feels he is losing his respect. அந்த ஆண் வேலையை இழக்க நேரிடுமானால் தன்னுடைய மரியாதையே இழக்கிறதை போல அவர் உணர்கிறார். The Bible says if you don't work, don't eat. வேதம் சொல்லுகிறது நீ வேலை செய்யவில்லை என்றால் சாப்பிடாதிருக்க வேண்டும். So the man's job is to earn and bring something to the house. எனவே வீட்டிலே ஒரு ஆணுடைய பங்கு எங்கேயாவது போய் வேலை செய்து பணத்தை திரட்டி வீட்டிற்கு ஆகாரத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். The Bible says wives submit to husbands as to the Lord. வேதம் சொல்லுகிறது மனைவிகளே உங்கள் கணவருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். Submission brings some kind of a chemical change in a man's life. கீழ்ப்படிதல் அல்லது இணங்கி நடத்தல் என்று சொல்லும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட வகையான வேதி வினை மாற்றத்தை ஒரு ஆண் வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. If a woman is appreciating a man, he feels as if he has conquered the whole world. ஒரு பெண் ஒரு ஆணை சற்று பாராட்டி விட்டால் போதும் கிட்டத்தட்ட உலகத்தையே ஜெயித்து சாதித்து விட்டதை போல கம்பீரமாக நிற்பார். Some cases we see all the people, outside people will appreciate, but his wife will never appreciate and honor the husbands. சில நேரங்களில் நாம பார்ப்போம் உலகமெல்லாம் அந்த சகோதரனுடைய கணவனாரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் வீட்டிற்கு வரும்பொழுது மனைவியோ பாராட்டுவது கிடையாது, அவர் சோர்ந்தே போய் விடுவார். So to give honor, he needs appreciation. எனவே அவருக்கு கணம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லும்போது மனைவி பாராட்டுவது அதில் உள்ளடங்கி To இருக்கிறது. give respect, she has to submit. அந்த கணவருக்கு கணம் செலுத்துவதற்கு மதிப்பு கொடுப்பதற்காக மனைவி இணங்கி நடக்க வேண்டும். Submit does not mean to put under. இணங்கி நடத்தல் கீழ்ப்படிதல் என்று சொல்லும் பொழுது ஏதோ தனக்கு கீழே வைத்து ஆதிக்கம் செலுத்துவதை குறிப்பது அல்ல. Bible never talks about a man having a control over a woman. ஒரு ஆண் ஒரு பெண் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்கிற அளவிலே பைபிள் ஒரு நாளும் போதிக்கவில்லை. In Christ, there is no difference between male and female. கிறிஸ்துவுக்குள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாகுபாடே இல்லை, வித்தியாசமே இல்லை. When you know Jesus Christ, the rules of engagements are different. தேவனுடைய ராஜ்யம் என்று வரும் பொழுது அதிலே நாம் பின்பற்ற வேண்டிய சட்டதிட்டங்கள் வித்தியாசமானவைகள். This has nothing to do with any culture. இது கலாச்சாரம் சார்ந்ததான ஒரு விஷயம் அல்ல. When we talk about the Bible, Bible says submit to one another. வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. In the same chapter 5 verse 21, submit to one another out of reverence for Christ. அதே எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம் தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். So when a man expects respect and honor, he is expecting from the mouths of his wife. எனவே ஒரு ஆண் தனக்கு மரியாதை வேண்டும் கனம் வேண்டும் என்று எதிர்பார்ப்பது குறிப்பாக தன்னுடைய மனைவியினுடைய நாவிலிருந்து அது வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். Especially in a family settings, he is expecting he is to be honored. குறிப்பாக குடும்ப கூடுகைகள் குடும்ப சூழ்நிலை என்று வரும் பொழுது அவர் கனப்படுத்தப்பட வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். He desires in his heart. தன் இருதயத்தில் அதுதான் அவருடைய விருப்பம். Sometimes women by loose talks they put the husbands to humiliation. சில நேரங்களிலே பெண்கள் யோசிக்காமல் பேசி விடுவதனாலே தன்னுடைய கணவனாரை இழிவாக சித்தரித்து விடுகிறார்கள். He may not say anything but he is dying inside. ஒருவேளை வெளியே அவர் வாய் திறந்து பதிலாக ஒன்றும் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளே அவர் செத்து கொண்டிருக்கிறார். So it is important that a wife appreciates and gives respect in the group setting. எனவே கூட்டம் என்று வரும் பொழுது கூட்டத்தின் நடுவிலே கணவரை மனைவி மதிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. I want to give a secret how to earn the respect and honor from your wife. உங்களுடைய மனைவியிடத்திலிருந்து நீங்கள் எப்படி மதிப்பையும் கனத்தையும் சம்பாதிக்க முடியும் Do you want to know? என்கிற சில வழிமுறைகளை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? Really? உண்மையிலேயே You want to know? அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? When you become spiritual, you have an authority in the house. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக நடக்கும்போது வீட்டிலே உங்களுக்கு தானாகவே அதிகாரம் உண்டாகிறது. When a man becomes a spiritual person, automatically the authority comes in. He doesn't need to tell his wife, you submit to me. ஒரு மனிதன் உண்மையிலேயே வீட்டில் ஆவிக்குரிய மனிதனாக நடந்து கொள்ளும் போது அவர் தன் மனைவியை பார்த்து எனக்கு நீ கீழ்ப்படி என்று சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. தானாகவே இவருக்கு ஒரு அதிகாரம் உண்டாகும். நான் என்னோட லைஃப்ல பார்த்துருக்கேன். நான் எப்போ நான் வேதம் வசனம் பண்ணி மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்பொழுது எங்கள் பிள்ளைங்க பார்க்குறதோ இல்லை ரோசி பார்க்குறதோ, the way they look at us is different.
நான் என்னுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். நல்ல பைபிளை வாசித்து ஜெபம் பண்ணி ஊழியம் செய்யும் பொழுது, பிரசங்கம் பண்ணும் பொழுது, என்னுடைய பிள்ளைகளோ என்னுடைய மனைவி என்னை பார்க்கும் பொழுது அவர்கள் என்னை பார்க்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும். So when your wife is looking at you as a spiritual person, she has an inherent nature to submit. உங்களை நல்ல ஒரு ஆவிக்குரிய நபராக உங்களுடைய மனைவி அல்லது குடும்பத்தார் பார்க்கும் பொழுது தானாகவே உங்களுக்கு இணங்கி நடக்க வேண்டும் என்கிற பண்பு அவர்களுக்குள் வருகிறது. I remember when Uncle D.J. Dinakaran came to US in 1994, we arranged his meetings in the church. 1994வது ஆண்டிலே அங்கிள் டிஜேஸ் அவர்கள் அமெரிக்க தேசத்திற்கு வந்திருந்த பொழுது சபையிலே அவர்களுக்கு சிறப்பு கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தோம். அவர் தங்கி இருக்கிற இடத்துல நாங்க எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து நீ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடு, லஞ்ச் கொடு, டின்னர் கொடு, நாங்க ஒரு லிஸ்ட் போட்டு கொடுப்போம். நான் பிரதர்கிட்ட கேட்டேன், பிரதர் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். அங்கிள் சொன்னாங்க எனக்கு வந்து இட்லி முளைபடி குடியா அப்படின்னாரு. சரி ரோசி நாங்கள் எல்லாம் பொருள்லாம் எடுத்துட்டு எங்கள் பிள்ளைங்கள்லாம் கூட்டிட்டு அந்த ஹோட்டலுக்கு போகிறோம். அந்த ஹோட்டலில் நுழைஞ்ச பிறகு அந்த ஹாலில் வந்து ஸ்டெல்லா ஆண்டி இருக்கிறாங்க. அப்போ நான் ஸ்டெல்லா ஆண்டிகிட்ட கேட்குறேன், ஆண்டி அங்கிள் எங்கேன்னு கேட்குறேன். அவங்க சொன்ன ஒரு பெரிய ஒரு வார்த்தை எனக்கு உண்மையாக பிரயோஜனமாக இருந்துச்சு. அவர் ஆண்டவரோடு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு உண்மையாகவே கண் கலங்கிட்டேன். ஒரு மனைவி தன் கணவனை குறித்து என் கணவன் ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னா எவ்வளோ பெரிய சாட்சி பாருங்க. அது மாதிரி ஒவ்வொரு மனைவியும் என் கணவன் ஆண்டவரோட இணைஞ்சிருக்கான்னு சொல்லும்போது சப்மிஷனுக்கு அங்கே ப்ராப்ளமே கிடையாது. இதுதான் ரகசியம். So when you become spiritual, the submission is not an issue at all. எனவே நீங்கள் வீட்டிலே ஆவிக்குரியவர்களாய் மாறிவிட்டால் வீட்டிலே இணங்கி நடக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்கிற விஷயங்கள் ஒரு பொருட்டே அல்ல. இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குமானா இல்லை உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குமானா நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இது வந்து எல்லாருக்கும் சாத்தியமாகுமா? இப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் லீடராக இருக்கிற ஃபேமிலிலையும் சில பேர் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அந்த வீட்லேயும் ட்ரையல்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஃபேமிலியும் இருக்குது. ஒரு குடும்பத்தில் நீங்கள் சொன்ன பிரகாரம் இவர் நல்ல பக்தியாக இருக்காரு, நல்ல ஊழியக்காரர் இருக்காரு, பெரிய காரியம் செஞ்சுட்டு இருக்காரு, ஜெபத்தில் தரிச்சிருக்காரு, அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக இருக்காரு, ஏன் சப்மிஷனில் அப்படின்னாக்கா சாத்தான் அந்த குடும்பத்தை வஞ்சித்து வச்சிருக்கான்னு அர்த்தம். இப்போ நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கும்போது சாத்தான் என்னை தாக்க வழி இல்லை. என்னை யார் மூலியமாக தாக்குவான்? மனைவி மூலியமா, என்னோட க்ளோஸாக இருக்கிறவங்க மூலியமா தான் என்னை அப்ரோச் பண்ண முடியும். என் பிள்ளைகள் மூலியமா தான் அப்ரோச் பண்ணுவோம். ஸோ அவங்களை கை வச்சாக்கா வீட்டில் இருக்கிற சமாதானம் குறையும். அப்போது ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் லீடர் என்ன பண்ணும்? அந்த ஏரியாக்காக அவன் ஜாப் பண்ணும். அவ்வளோதான். இது வந்து ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள். ஆனால் இது கன்சிஸ்டண்டாக ப்ரே பண்ணும் பொழுது கண்டிப்பாக அவங்க ஒரு நடக்கும். ஒரு ஆணுக்கு ரெண்டாவது நீடு, பெரிய நீடு என்ன? செக்ஸ். The man's second most important need in his life is sexual intimacy. ஆண்களை பொறுத்தவரையில அவருடைய வாழ்க்கையில இருக்கிற இரண்டாவது ஒரு முக்கிய தேவை பாலுறவு என்கிற தேவை. We all enjoy the sexual intimacy, but we don't want to talk about it. பாலுறவு நெருக்கத்தை நாம் எல்லாருமே சந்தோஷமாக அனுபவிக்கிறோம். ஆனால் அதை குறித்து நாம் பேச விரும்புவது கிடையாது. Between husband and wife, it must be free talk about the sexual intimacy. கணவன் மனைவியிற்கு இடையிலே தாராளமாக இந்த பாலியல் நெருக்கம் பேசிக் கொள்ளப்பட வேண்டும். The wife has to understand the need of a man. He needs sex. மனைவி புரிந்து கொள்ள வேண்டும், கணவனை பொறுத்தவரையிலே அவருக்கு பாலுறவு தேவை மிக மிக முக்கியமான ஒன்று. Many spirit-filled women, they don't understand this. நிறைய ஆவிக்குரிய பெண்மணிகள் இந்த தேவையை புரிந்து கொள்வது கிடையாது. They go to church, prayer meetings, fastings, but they don't give what the man needs in the house. அவர்கள் உபவாச ஜெபத்துக்கு போகிறார்கள், ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள், நல்ல ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் என்றாலும் வீட்டிலே கணவனுடைய தேவையை இந்த நிலையில் பூர்த்தி செய்வது இல்லை. It is very important for a female to understand this need. பெண்கள் இந்த தேவையை புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று. இதுல என்ன ப்ராப்ளம்னாக்கா, அந்த நீடை நீங்க கொடுக்கலனாக்கா அந்த நீடு வேற யாராவது கொடுத்துருவாங்க. சில பேர் பொறுமையா இருப்பாங்க, சில பேர் பொறுமையா இருக்க முடியாது. அதனால அதை உணர்ந்து கணவனுக்கு என்ன தேவை, எந்த டைம்ல அவனுக்கு அந்த ஆசை இருக்கு பூர்த்தி செய்யறத நீங்க மனப்பூர்வமாக நீங்கள் கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன் இந்த ப்ராப்ளம் வருதுனாக்கா, நம்ம ஸ்பிரிச்சுவலாக சாட்டிஸ்ஃபை ஆச்சோம்னாக்கா நம்ம மாம்சத்தில் நம்ம தேவையில்லைன்னு நினைக்கிறோம். அது தப்பு. நம்ம ஸ்பிரிட் சோல் பாடி மூணில் இருக்கும் இல்லையா? ஆண்டவர் நம்ம உண்டாக்குன போது என்னென்ன உண்டாக்குனாரு? ஆவி ஆத்மா சரீரம் உண்டாக்குனாரு. இப்போ ஒரு ஆத்மா நல்ல ஜீவிக்கணும்னாக்கா ஒரு காரியம் பண்ணணும், ஒரு பாடி நல்ல ஜீவிக்கணும்னாக்கா ஒரு காரியம் பண்ணணும்.
நம்ம ஆவி நல்லா ஜீவிக்கணும்னா ஒரு காரியம் பண்ணணும். அப்போ நம்ம பாடி நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சாப்பிட்றோம். அந்த பாடிக்கு இன்னொரு தேவை, ஆண்டவராக உண்டு பண்ண ஒரு ஆசை வந்து செக்ஷுவல் இன்டிமெசி. அதை நம்ம கொடுக்கலைனாக்கா அது இன்கம்ப்ளீட் ஆயிரும். எப்படி ஒரு ஜீவனுள்ள வார்த்தை உள்ளான மனுஷனுக்கு ஒரு ஆகாரமோ, அதே மாதிரி மனுஷனுக்கு இது ஒரு நீடு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா ஈஸியாக இருக்கும். அவன் வந்து மற்ற இடத்துக்கு போக தேவையில்லை, ராத்திரியில் இன்டர்நெட்டில் பார்த்து அவன் சந்தோஷப்படுத்திக்க அவசியம் கிடையாது, மற்ற தேவையில்லாத காரியத்துக்கு அவன் போக வாய்ப்பு இல்லாமல் அடையிறதுக்கு பெண்கள் அதை புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேரேஜ் பிரேக்கர்ஸில் 3 காரியம் பார்த்தோம் நம்ம. முதல்ல என்னது கம்யூனிகேஷன், 2வது ஃபைனான்ஸ், 3வது செக்ஸ். இப்போ செக்ஷுவல் அன்ஃபெய்த்ஃபுல்னஸ்னு ஒன்று இருக்குது. பாலியல் நிலையில் மனைவிக்கு உண்மை இல்லாமல் இருப்பது. Sexual unfaithfulness is a number 1 reason in America marriages are breaking. அந்த ஃபீவர் இங்கேயும் வந்துட்டு இருக்கு. செக்ஷுவல் அன்ஃபெய்த்ஃபுல்னஸ் வந்து ஒரு பெரிய டீமன். அது அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் இல்லாதனால தான் மேரேஜே பிரேக் ஆகிறது வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த சில சமயம் அந்த டிசைர் வந்து ஓவர் ரூல் பண்ணும். நான் இன்னொரு கேஸ் ஞாபகம் வருது. நான் துபாயில் இருந்தப்போ எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, இவர் டெய்லி ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வருவாங்க. அந்த வீடு எப்போதும் அழுக்காக இருக்கும், துணிமணிலாம் அங்கே கிடக்கும். ஆனால் ஒய்ஃப் வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படியே முடி அந்த பேய் மாதிரி விரிச்சிட்டு இருக்கும், சரியாக ட்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க வந்து நிற்பாங்க. இவர் வந்து ரொம்ப ஆசையாக வருவார். அவளை பார்த்த உடனே வெறுத்து போய் வெளியே போயிடுவார். இப்போ நம்ம ஒரு கணவன் வீட்டுக்கு வரும் பொழுது மனைவி என்ன பண்ணணும்? ஒரு நல்ல அலங்காரம் பண்ணிட்டு ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் மூஞ்சி அலம்பி பவுடர் போட்டு கணவன் முன்னாடி ஒரு ஆசையாக இருக்கிற மாதிரி இருக்கணும். சில ஸ்பிரிட்ஃபில்டு லேடிஸ் வந்து இதை டோட்டலாக நெக்லெக்ட் பண்ணுறாங்க. பாத்திரம் அலம்புறது தான் முக்கியம், கார் அலம்பி வைக்கிறது முக்கியம், செருப்பு தேய்ச்சி வைக்கிறது முக்கியம், அங்கே எல்லாத்தையும் விளக்கமாறு எடுத்து விளக்குறது வச்சோம். ஆனால் இவங்க தன்னை அலங்கரிச்சுட்டு கணவன் ஆசைப்படுறானே அப்படின்ற அந்த எண்ணம் கூட சில சமயம் இல்லாமல் போயிடுது. இது அறிவீனம் தான். அதுக்கு இந்த அறிவீனம் தான். கணவனோட தேவையை புரிஞ்சுக்காத காரணத்தினால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அந்த மகளுக்கு அந்த அறிவு வரணும். யார் இதில் பிலீவரோ அவங்க தான் அது ஜெபம் பண்ணி தான் இதை மேற்கொள்ள முடியும். ஸோ இந்த செக்ஷுவல் அன்ஃபெய்த்ஃபுல்னஸை உடனடியாக கேட்ச் பண்ணலைனாக்கா அது விஸ்வரூபம் எடுத்துரும். முதல்ல ஒரு ஆள், அப்புறம் 2வது ஆள், 3வது ஆள், அப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு அடங்கிடும். அப்புறம் இந்த கேஸில் என்னாச்சு, அவன் வீட்டுக்கு வரதே லேட்டாக வர ஆரம்பித்தான். 6 மணிக்கு வர ஆள் 8 மணிக்கு, 9 மணி, 10 மணி, 11 மணி. ஸோ அப்போது 2 பேருக்கு கணவன் மனைவிக்கும் இருக்கிற நார்மல் உறவு கூட பிரிஞ்சிடும். ஸோ செக்ஷுவல் அன்ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் த கீ ஃபார் திஸ். அதை ஓவர் கம் பண்ணுறது ஒரே வழி வந்து அந்த எக்ஸஸ் டிசைரை அவன்லேருந்து எடுக்கிறதுக்கு அவங்க ஜெபம் பண்ணும். வேற அதான் அதுக்கு தீர்வு. உண்மைதானே? அதாவது மனைவி கணவனுடைய பாலுறவு தேவையை புரிஞ்சுக்கிடணும், அதை பூர்த்தி செய்ய முயற்சி எடுக்கணும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களோ மற்ற சில ஆண்களோ, என் மனைவி அந்த தேவையை பூர்த்தி செய்யலை, அதனால நான் வெளியே போகிறேன் அப்படின்னு தன்னை நியாயப்படுத்துறதுக்காகவும் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு மனைவி அதை புரிஞ்சு கொள்ளணும், அதுக்காக ஜெபிக்கணும். அதே நேரத்தில் கணவன் அதை நியாயப்படுத்தி தப்பான வழிமுறைகளை தேடி போகக்கூடாது. அது ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ். மனைவி இந்த மாதிரி இருக்கான்றதுக்காக ஒரு கணவனுக்கு இது லைசன்ஸ் கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு தனி இஷ்டப்படி போக முடியாது. நான் பைபிள் படிக்கிறேன், நான் இந்த மாதிரிலாம் நல்லவனாக இருக்கேன் அப்படின்ட்டு இதில் அவன் தீமை செய்ய ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு நல்ல பாயிண்ட். ஒரு பேலன்ஸாக இருக்கணும். தீங்கும் செய்யக்கூடாது, நன்மையும் செய்யாமல் இருக்கக்கூடாது, இல்லை? ஸோ யூ ஷுட் டூ குட் அண்ட் நாட் டூ ஈவில் ஆல்சோ. அப்போ தான் ஒரு பேலன்ஸாக வரும். ஒரு அருமையான பாயிண்ட். ஸோ இந்த சப்மிஷனுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? லார்ட், we thank you for you spoke to us concerning the needs of a male. ஒரு ஆணுடைய தேவை என்ன என்பதை குறித்து கர்த்தாவே இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீர் எங்களோடு கூட பேசின நல்ல தயவிற்காய் ஸ்தோத்திரம். Thank you for revealing your truth concerning the needs of a man. ஒரு ஆணுடைய தேவை என்ன என்பதை குறித்ததான சத்தியங்களை நீர் எங்கள் மனதுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for letting us know a man needs respect and honor. நிச்சயமாகவே ஒரு மனிதனுக்கு ஆண்டவரே மரியாதையும் கனமும் தேவை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். Thank you for speaking to the wives. It's good for them to submit to their husbands. மனைவிமார்கள் தங்கள் கணவருக்கு இணங்கி கீழ்ப்படிவது நல்ல காரியம் என்று நீர் பேசினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Submit to their husband as to the Lord. கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல புருஷருக்கும் கீழ்ப்படிய நீர் சொல்லி கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். Thank you for teaching all the women how to
expect the needs of a man and meet the need in terms of sex. பாலுறவு என்கிற விஷயத்திலும் ஒரு ஆணின் தேவையை பெண் சந்திக்க எந்த அளவுக்கு கருத்தாயிருக்க வேண்டும் என்கிற விஷயத்தையும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசின தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for teaching men they will not take advantage of the lenience of the women. பெண்களுடைய அறியாமையை அல்லது இயலாமையை ஆண்கள் சாதகமாக பயன்படுத்தி தவறான வழிமுறைகளை நாடாதபடிக்கு நீர் எச்சரித்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for the truth. நீர் தந்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். Let the truth bring deliverance in our lives. இந்த சத்தியங்கள் எங்கள் வாழ்க்கையில மகத்தான விடுதலையை கொண்டு வருவதாக. Let the truth bring joy in our families. இந்த சத்தியம் எங்கள் குடும்பங்களுக்குள் மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக. Thank you for doing this in our families. எஸ், எங்கள் குடும்பங்களில் நீர் இதை செய்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Every plan of the enemy in this area we break his power in Jesus name. இந்த பகுதிகளிலே பிசாசானவனுடைய சதி திட்டங்கள் எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கை விட்டு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நாங்கள் தகர்த்து போடுகிறோம். All his strategies we break by the power of the blood of Jesus Christ. எல்லா பிசாசனுடைய சதி திட்டங்கள் யுக்திகளை இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் இப்பொழுதே தகர்த்து போடுகிறோம் ஆண்டவரே. We declare and pronounce your blessings on men in the name of Jesus Christ. இப்பொழுதே எல்லா ஆண்கள் மீதும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் உண்டாக இப்பொழுதே அறிவிக்கிறோம் ஆண்டவரே. Let them stand balanced in their approach to sex and in the honor. பாலுறவு என்கிற நிலையிலும் கணம் என்கிற வகையிலும் ஆண்கள் சமநிலையை காத்துக்கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. Everything that is exalting against the knowledge of God, we pull them down in the name of Jesus Christ. தேவனை அறிகிற அறிவுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிற எந்த ஒரு காரியத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கீழே விழ தள்ளுகிறோம் ஆண்டவரே. Every thought we bring subject to the feet of Jesus Christ. எல்லா சிந்தனைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திற்கு கீழ் நாங்கள் சிறைப்படுத்திக் கொள்கிறோம். We speak your cleansing power to dominate the houses that watch this program. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான குடும்பங்கள் மீது இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். Every husband who is watching this program be cleansed by the blood of Jesus Christ. இப்பொழுதே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கணவன்மாரும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுவார்களாக. Let the joy in the family be restored by your name. எஸ், குடும்பங்களிலே கிறிஸ்து இயேசு கொடுக்கிற மெய்யான சந்தோஷம் மீண்டும் வந்து சேருவதாக ஆண்டவரே. We believe you have done this. எஸ், நீர் அதை செய்து விட்டீர் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. We receive by faith. விசுவாசத்தினாலே நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம். Thank you for filling our families with joy. எஸ், எங்கள் குடும்பங்களை நீர் மகிழ்ச்சி நிறைந்த குடும்பங்களாய் மாற்றி இருக்கிற தயவிற்காய் We ஸ்தோத்திரம். give you the glory. உமக்கே மகிமை உண்டாக. We give you the praise. உமக்கே நாங்கள் துதிகளை செலுத்துகிறோம். In Jesus' mighty name we pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். ஆம் அன்பானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சியிலே நம்முடைய குடும்பங்கள் மகிழ்ச்சியான குடும்பங்களாய் இருக்க வேண்டுமானால் குடும்பத்தில் ஒரு ஆணுடைய தேவை என்ன, அதை நாம் எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் போன்ற காரியங்களை சிந்திக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு ஆணுக்கு அடிப்படையிலே தேவை மரியாதை அல்லது கனம், அதை குடும்பத்தில் மனைவிமார்கள் தவறாமல் செலுத்த வேண்டும். நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவராக கணவர் வீட்டிலே நடந்து கொள்ளும் பொழுது அந்த மதிப்பு மரியாதையும் தானாகவே தேடி வருகிறது என்பதை நாம் சிந்தித்தோம். அதோடு ஆணினுடைய தேவை பாலுறவு என்பதை குறித்தும் அதை பெண்கள் பூர்த்தி செய்வதிலே கருத்தாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் சிந்தித்தோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாய் இருக்க வேண்டுமானால் இந்த பகுதிகளிலே நீங்கள் சீர்படுத்தப்பட வேண்டிய விஷயங்களில் சீர்பொருந்துங்கள், ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவாதி தேவனை உங்கள் வாழ்க்கையிலே முதல் ஸ்தானத்திலே வையுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே ராஜாவாய் இருந்து ஆளுகை செய்யும் பொழுது உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாய் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்த வார நிகழ்ச்சியிலே குடும்பத்தில் பெண்களுடைய பங்கு என்ன என்பதை குறித்து நம்முடைய சகோதரர் ஜோசப் மனோகர் அவர் நம்மோடு பேச போகிறார்கள். ஆவலோடு கூட எதிர்பாருங்கள். அதுவரைக்கும் ஆண்டவர் இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். சில வீட்டுல கணவன்கள் வந்து குடிச்சிட்டு வருவாங்க. சம்பாதிக்கிற சம்பளத்தை முழுமையா மனைவிட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால சில பிரச்சனைகள் வீட்டுக்கு வருது. ஒரு ப்ரோமோ ரெடி பண்ணணும், சேனலுக்கு வந்து நீ ப்ரோமோ ரெடி பண்ணி டைரக்டர் வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு. நானும் வந்து இருக்கிற கிளிப்பிங்ஸ்லாம் போட்டு ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ணி ப்ரோமோ ரெடி பண்ணி என் ஒய்ஃப் வந்து சொல்கிற ஓகே நல்லா இருக்குது, இன்னும் இதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் 2-3 இது பண்ண சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு என் ஒய்ஃப் சொல்கிறேன். ஆனால் எனக்கு டப்புனு கோவம் வந்துருச்சு. என்ன நீ என்ன மீடியா தெரிஞ்சவன்ட்டு நீ ரொம்ப இது பண்ற பேசுற போடி வெளியில போடி அப்படின்ட்டு. கணவர் வந்து குடிப்பழக்கத்துல இருக்கிறாரு. அதோட வந்து வேற தகாத ரிலேஷன்ஷிப்பும் வச்சிருக்காங்க. அப்ப அந்த பணத்தை வந்து முழுமையா வந்து இவங்க குடும்பத்துக்கு கொடுக்கறது கிடையாது.